ஓகே. நீ செம டென்ஷன் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. பிராட்பேண்ட் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். இவனுங்க பவுலிங் போட்டு அந்த 9வது விக்கெட் 10வது ஏய் விக்கெட் எடுக்கிறதுக்கு சை கருமான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது. ஆக்சுவலா நீங்க காலைல கவனிச்சிக்கலாம்னு தெரியல, ஃபர்ஸ்ட் 6 விக்கெட் நினைக்கிறேன். கேப்டன்சி மெத்தட் வந்து கண்டிப்பா ரோஹித் சர்மா கிடையாது. மேபி அது கான்ட்ரவர்சியா கூட இருக்கலாம். கோலிங்கிறீங்க. கிடையவே கிடையாது. ஈதர் கோலியா இருக்கும் இல்ல பும்ராவா இருக்கலாம். மேபி கோலி இல்லைன்னா கூட பும்ராவா இருக்கலாம். அவனு வைஸ் கேப்டன் தானே. ஏன்னா நீ நல்லா பார்த்தோன்னு வச்சுக்கேன், ஸ்டார்டிங்ல பும்ரா வந்து எப்பயுமே அட்டாக் தான் பண்ணுவான். ஆனா சிராஜ் வந்து அட்டாக் பண்ணவே மாட்டான். சிராஜ் வந்து நீ சொல்லணும் போயிட்டு அவன்கிட்ட. ஆனா இன்னைக்கு அவன் இன்னைக்கு போட்ட பவுலிங்க பாரு, பீமர்லாம் போட்டான்டா இன்னைக்கு அவன். இது எப்படி சார் இப்போ இல்ல இவன் கிரிக்பஸ்ல இப்பதான் படிச்சேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஒழுங்காவே போடல அவன். அது நானே மேட்ச்ல லைவா பார்த்தேன். அப்ப வந்து டியூ பிரேக் இருந்துச்சு. இந்த டியூ பிரேக் ரோஹித் தான் ரொம்ப சத்தமா திட்டி இருக்கான். அதுக்கப்புறம் தான் நல்லா போட்டாவ. ஆனா அது ஃபீல்ட் செட் பண்ண ரோஹித்தா இல்ல பும்ராவான்னு தெரியல எனக்கு. இல்ல அதான் நம்ம தெரியாம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு மேபி அவனோட கோலி ரொம்ப ஆக்டிவா இருந்தா இன்னைக்கு. ஆமா, கோலி ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப அனிமேட்டடா இருந்த ஆளு. அது நீ பார்த்தனா எப்படி இருந்தனா, இங்கிலாந்து மேட்ச் 4th டெஸ்ட் நடந்தது லார்ட்ஸ்ல அந்த 60 ஓவர்ஸ் எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு. அதுவும் அந்த எஸ்பெஷலி ஒரு லாங் ஸ்பெல் முடிஞ்சு ஆகாஷ் தீப் வந்து போடுவான் லாபுஷன். சரி, இப்ப எல்லாரும் ஒண்ணு சொல்லினே இருக்காங்க தெரியுமா, கவர் டிரைவ் கோலி ஆடுறதை நிறுத்தணும்னு. அது ஏன் கோலி பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்க? ஏன் பண்ண மாட்டான்? ஆப்ஷன் இல்ல. அதே பேக் ஃபுட் பஞ்ச் போடலாம்ல, பண்ண மாட்டான். ஏன்னா அதான் ஸ்கோரிங் ரேட். பேக் ஃபுட் ஆட தெரியாது, கவர்ஸ் தெரியாது. he is not natural back foot player. அவன் பேக் ஃபுட் எடுத்தா புல் அடிப்பான், கட்டு அடிப்பானே தவிர அந்த பேக் ஃபுட்ல ஃப்ரண்ட்ல ஆட தெரியாது. அந்த ஒரு ஃப்ரண்ட்ல சச்சின் ஒரு மாதிரி பாடி வெயிட் அப்படியே இங்க நின்னுட்டு இருக்கிற பாடி வெயிட்ட சர்ன்னு அப்படியே பின்னால எடுத்து இந்த இடத்துல டிரான்சிட் பண்ணுவார்ல, அது வந்து டிராவிட விட சச்சினுக்கு தான் வரும். அந்த ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு மாத்தி ஒரு டிரைவ் ஒன்னு போடுறது ஆப்ஷன், ஷார்ட் ஆப்ஷன். ஒரே லெங்த் பால அவனால வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து கவர்ஸ்ல ஆட முடியும். அதே லெங்த் பால பேக் ஃபுட்ல பேலன்ஸ் பண்ணிட்டு பேக் ஃபுட்ல பஞ்ச் அடிக்க முடியும். இன்னும் நீ அதே லெங்த் திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் பேக் ஃபுட் போயிட்டு கட் அடிச்சு விட்டுருவான். இந்த மூணுமே அவனால பண்ண முடியும். அந்த மாதிரியான வேரியேஷன் ஆஃப் ஷாட்ஸ் இல்ல. ஆனா ஏன் ஒன் டேல மட்டும் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன் டேல வந்து அந்த என்ன சொல்ல, இந்த டிரைவ் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதோட காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அதிகம், மூவ்மெண்ட் கம்மியா, காஸ்ட் என்னன்னா 4 போயிடும் பட்டுன்னு. இன்னொன்னு என்னன்னா, ஒன் டேல வந்து பால் வெயிட் கம்மி, ஒயிட் பாலோட வெயிட் வந்து ரெட் பாலோட வெயிட்டோட கம்மி. இன்னும் சொல்ல போனா இப்போ ஆடுறது குக்குபுரா பால் இல்லையா? சோ இந்த குக்குபுரா பாலும் டியூக் பாலோட ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே வேற வேற. டியூக் பாலோட ஸ்டிச் இருக்குல்ல, குக்கபுரா பால்ங்கிறது ஆஸ்திரேலியால தான் இருக்கும். டியூக் பால் வந்து எஸ்ஜி இந்த பால்லாம் வந்து மத்த கண்ட்ரீஸ்ல. டியூக் வந்து இங்கிலாந்துல அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல. எஸ்ஜி பால் நம்மளுக்கு எஸ்ஜி இந்தியாக்கு. இந்தியா வந்து எஸ்ஜி. இந்த பாலோட சீம் ஸ்டிச்சஸ் வேற. பாலோட குக்குபுரா வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்றதுக்கே கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆக்சுவலா பிங்க் பால் வந்து ரெட் பாலோட வெயிட் கம்மி. அதனாலதான் பார்த்தோம்னா அது வந்து பவுன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸ்வீனி எடுத்தாங்கல்ல, அது ரீசன் அதான், அதிக பால்ல லீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்ல லாஸ்ட் இதுல ட்விலைட் டைம்ல நிறைய பால வந்து லீவ் பண்ண அப்படின்ட்டு. நல்லா ஆனா இவனே நல்லா ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோன்ஸ்டாஸ் ரொம்ப எதிர்பார்த்திருந்தேன். கோன்ஸ்டாஸ் ஆக்சுவலா நல்லா ஆனா கொஞ்சம் அதான் போயிட்டான். நான் நினைச்சேன் போயிட்டான். இல்ல ரொம்ப ஏர்லி அது எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்மித் இதுல அந்த மாதிரி ஆயிரது வாய்ப்பு இருக்கு. இல்ல நீ அவனோட ஓடி ஆல்ரெடி டெபியூ ஆயிட்டான்னு நினைக்கிறேன் கோன்ஸ்டாஸ். இல்லைங்க இதை முடிச்சிட்டான் அண்டர் 19. ஓகே, அண்டர் 19ல ஆனா கரெக்ட். அண்டர் 19 எல்லோல பார்த்ததால கன்ஃபியூஸ் ஆயிட்டான் ஆக்சுவலா. இதுல ஆடிட்டு இருக்கானே பிபிஎல்ல நல்லா தான் ஆடுனா. ஓகே, நான் டெஸ்ட்க்கு சொன்னேன். பட் ஆனா கேரக்டர் வைஸ் ஆல்ரெடி கொஞ்சம் டேஞ்சரான ஆளு. ஜாக் பசங்க இருக்காப்ல ஓடிக்கு அவன் வந்துருவான். இல்ல ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஏன்னா கோலி மாதிரியே இருக்கான் எனக்கு தெரிஞ்சு. அவன் பண்றதெல்லாம் சின்ன வயசு கோலி மாதிரியே இருக்கு. இன்னொன்னு நோட் பண்ணு, அவனோட இன்டர்வியூல அவன் பேசினதை பாரு, எவ்வளவு வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு டாக் இருந்தது பத்தியா. நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், ஐ நோ வாட் ஐ அம் டூயிங் அந்த மாதிரிலாம் இல்லாம
நான் இதை ட்ரை தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் கிரிக்கெட் ஃபீல்ட். இந்த மாதிரி டாக் வந்து இந்த வார்த்தை எல்லாம் ரொம்ப வராது. டேஞ்சர் ஆக்சுவலா. அதான் சொன்னேன். ரொம்ப டேஞ்சர் ஆக்சுவலா. இதுல இந்தியால ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ நீ நோட் பண்ணியான்னு தெரியல. நீ யோசிச்சு பாரு, இதே இடத்துல ஜெய்ஸ்வால் கொஸ்டின் பண்ணிருந்தா அவன் எப்படி ஆன்சர் பண்ணிருப்பான், அவன் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு நீ நினைச்சிருப்ப? எல்லாம் கம்பீர் மாதிரி பேசியிருப்பான். ஒய் இஸ் ஆஸ்திரேலியன் டாக்கிங் அபவுட் அஸ், நாங்க அவங்களுக்கு எதுக்கு எங்களை பத்தி பேசணும் அப்படின்னு தான் பேசியிருப்பான் பைத்தியக்காரன். இதுல ஒரு இதுல என்னன்னா கல்ச்சுரலி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. கோன்ஸ்டாஸ் வந்து தி பாய்ஸ் சப்போர்ட்டட் மீன் சொல்லும் போது நமக்கு அது பெருசா தெரியாது. ஓகேவா? இதுவே விராட் கோலி அந்த ஏஜ்ல ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் எடுக்கும்போது ஐ திங்க் ரவி சாஸ்திரி அவரை கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்போ அவன் கேட்பான் தி பாய்ஸ் பிளேட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாய்ல வந்து தோனி இருந்தாரு. ஓடிஐ வரும்போது அவன் டெஸ்ட் எடுக்கும்போது எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆஃப் சேம் ஏஜ் தான், எக்ஸப்ட் ரஹானேவும் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அவனோட ஏஜ் தான் நினைக்கிறேன். ஆனா ஓடிஐல வரும்போது தோனி இருப்பான். அப்போ நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அது என்ன பாய்ஸ்ன்னு சொல்றான், ஏன் வந்து சீனியர் பிளேயர் டீம்ல இருக்காரு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? தெரியுதா? புரியுது. அந்த நமக்கு வந்து எப்படின்னா அந்த பெரியவங்கன்னா வந்து மரியாதை கொடுக்கணும். பெரியவங்கன்னா ஆமா மரியாதை கொடுக்கணும், அண்ணன் தம்பி. ஸ்போர்ட் இஸ் ஸ்போர்ட். அவன் ஆஸ்திரேலியன் மீடியால அவன் பேசும்போது பாரு, the boys supported me well, they the dressing room was completely behind me. அவன் அப்படிதான். எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துருமா அவனுங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம சீரீஸ் இருக்குல்ல பாரத் கவாஸ்கர், போன தடவை நம்ம ஜெயிச்சோம்ல, அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றது அந்த ஆல்ரவுண்டர் இருப்பான், பேர் என்ன, கேமரூன் கிரீன். 4 மேட்ச் விளாண்டான். 4 மேட்சுமே எனக்கு தெரிஞ்சு அவன் ஒன்னும் பெருசா கிழிக்கல. ஒரு மேட்ச் தான் அடிச்சான், ஒரு 80 ரன் என்னமோ அடிச்சான், அவ்வளவுதான். பவுலிங்கும் ஒன்னும் பெருசா போடல. 4 மேட்ச். இப்ப நம்ம ஜெய்ஸ்வால்ல முதல் மேட்ச் அவன் 160 அடிச்சதுக்கு அப்புறம் அவுட் ஆனதுக்கே ஓவரால் ட்ரால் இருக்குங்க இல்லையா? ஆனா அவன் 4 மேட்ச் சொதப்புன வரைக்கும் அப்புறமும் கூட ட்ரால் பண்ண நீங்க தான் ட்ரால் பண்ணீங்க. நான் இன்னைக்கு பண்ணிடுறேன். நான் பண்ண அந்த மாதிரி கலட்டு கட்டையே தான் பண்ணுவேனே தவிர யங்ஸ்டர்ஸ் என்னைக்கு நான் கில்ல கூட கலாய்க்க மாட்டேன் ப்ரோ. நான் கில்ல கூட கலாய்க்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு கில் வந்துட்டு ஒரு நல்ல டேலண்ட் தான். ஆனா அந்த பைத்தியக்காரனுக்கு கான்சென்ட்ரேஷன் தான் என் பிரச்சனையே. அது ஆக்சுவலா என்னன்னா அவனை இந்த இது ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் ஆப்ஷனால தான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. இல்ல பவுலிங் ஆப்ஷனால தான் எடுக்கல. அவங்க நம்ம ஆளுங்க எதிர்பார்த்தது நம்ம டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, டே 5 பிச்சுக்கு வி நீட் ஸ்பின். அந்த ஸ்பின் வந்துட்டு ஜடேஜா மட்டுமே நம்ப முடியாது. ஏன்னா கரண்ட் ஃபார்ம் இன் ஜடேஜா இன் வந்து சத்தியமா சொல்றேன் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஜெயிக்க முடியாது. மேட்ச் முடிஞ்சு கை விட்டு போயிடுச்சு. 250 எனக்கு 250 வந்து நல்ல டார்கெட். எம்சிஜியோட ரெக்கார்டே வந்து ஐ திங்க் 258 நினைக்கிறேன். இல்லங்க 270 கூட. நான் என்னோட அசஸ்மெண்ட் நான் எப்படி சொல்றேன்னா, எம்சிஜிக்கு நார்மலாவே ஸ்பின் வந்துட்டு ஒரு நல்ல எப்பவுமே இல்லையா. எம்சிஜில கிடைக்கும். அதான் சொல்றேன், ஷேன்வான்லாம் வச்சு எல்லாரையும் வரவன் போறவன் எல்லாம் சுண்டல் போட்டுக்கிட்டு இருந்த இடம் எம்சிஜி இல்லையா. அப்போ அந்த மாதிரி கிரவுண்டு இந்த தடவை ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல. டே 4ல இந்த அளவுக்கு ஸ்பின் இந்த தடவை பயங்கரமா ஸ்பின் ஆகணும், ரஃப் கிரியேட் ஆயிருக்கணும். ரஃப் கிரியேட் ஆகல. எனக்கு தெரிஞ்ச ரீசன் என்னன்னா, கரெக்டா மழை பெஞ்சது பாத்தீங்கன்னா, மிட் பாயிண்ட்ல பெஞ்சது மழை. சர்ஃபேஸ வந்துட்டு ட்ரை ஆக்க விடல. ட்ரை ஆனாதான் கிராக் வரும். கிராக் வந்தாதான் உங்களுக்கு அந்த ரஃப் கிரியேட் ஆகும். ரஃபே கிரியேட் ஆகும். அதே மாதிரி ஆஸ்திரேலியா நான் எதிர்பார்த்தேன். இல்லங்க அதை விடுங்க, அது பெருசா இருக்காதுங்க மெல்போர்ன்ல. இவனுங்க ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் நாட் நோன் ஃபார் மூவ்மெண்ட் பெருசா. ரொம்ப ரேரா தான் அது. கொஞ்சம் இருந்துச்சு, ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற லெவல் டீவியேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ட்ராக்ஸ்ல பட்டு தான் அவங்களுக்கு பண்ணுவானுங்க நிறைய. இல்ல ஆக்சுவலா ஃபோர்த் டே வந்து பிட்ச் கொஞ்சம் அன்னியவனா இருக்கும். அப்படி கூட பெருசா எதுவும் பார்க்கறேன். இல்ல நீ கமெண்ட்ரியில கவனிச்சா கமெண்ட்ரியில அவன் என்ன சொன்னான்னா, எம்சிஜி இந்த டைம் மேபி இந்த டைம்ல சொன்னானா பாத்தீங்கயா? நான் பார்த்து தமிழ் கமெண்ட்ரிங்கயா. தமிழ்ல தற்கொலையில பேசுவான். இதே மாதிரி சிஎஸ்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது ஏட்டா எம்சிஜில எதுக்குடா சிஎஸ்கே? அது மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன்டா, இது மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டுடா. அவ்வளவுதான் அவனுக்கு தற்கொலை. அவங்கள்ட்ட நாளா தமிழுக்கு என்ன உசுரே போனா தமிழ் பார்க்க இல்ல. நீங்க என்ன சொன்னா ஹேடனா இல்ல வந்து பாண்டிகன் தெரியல, கமெண்ட்ல சொன்னா இந்த மாதிரி வந்து எம்சிஜி வந்து as the day progresses it will be more friendly for the batsman. So
இந்த டார்கெட் 250 இப்போ நம்ம காலையில இப்போ 91 for 6 இருந்தது இல்லையா, அது வந்து இட் இஸ் வெரி அச்சீவபிள். லபுஷன் 253. அது வந்து லபுஷன் ரொம்ப வந்து 253. டார்கெட்னு போட்டிருந்தான். இன்னொன்னு என்னன்னா எம்சிஜில வந்து பார்த்தோன்னா அந்த அந்த லெங்த் ஏரியா இருக்கு பாரு, குட் லெங்த் ஏரியா, 2-3 டைம் இவன் போட்டான்டா அந்த இடத்துல. பால் பட்ட உடனே டக்குன்னு மூஞ்சிக்கு வரும். அதாங்க சொன்னேன், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அது அன்னி வேணா வந்துட்டு கிராஸ் சர்ஃபேஸ் அவனுக்கு ஒழுங்கா பண்ணிட மாட்டானுங்க. அது கியூரேட்டர் பர்பஸா வைக்கிறது தான். கிராஸ் சர்ஃபேஸ் மாறுது, அந்த கிராஸ் சர்ஃபேஸ் மாறுறதை விட கிராக்ஸ் ஓப்பன் ஆகுறது ஒரு சில இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல் லென்த்ல. அதுலயுமே உங்களுக்கு வந்து இந்த டிவியேஷன் ஆஃப் த சீம் மூவ்மெண்ட்ல வந்துட்டு சீமே பட்டு இப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து யூஸ்வலா நடக்கிறது. இந்த மேட்ச்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யூஸ்வலாவே 9 விக்கெட் விழுந்துருச்சு, இன்னொரு 15 ஓவர் இருக்கு, எவனா இருந்தாலும் டிக்ளேர் பண்ணுவானுங்க டார்கெட் வச்சிருக்கிறப்போ. இஃப் த பிட்ச் இஸ் வியரிங் டவுன்னா கண்டிப்பா வந்துட்டு அவன் என்ன நினைச்சிருப்பான், பிட்ச் வியர் டவுன் ஆகுது நம்ம ஆக்சுவலா வந்து ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் நோன் ஃபார் இட். ஆமா, இந்த மாதிரி குயிக் டிக்ளரேஷன் இந்த தடவை அவனுக்கு பண்ணவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா, அவனுங்களுக்கு தெரியும் இந்த பிட்ச் வந்துட்டு இட்ஸ் நாட் ஆகல, இன்னும் டிடிரியேட் ஆகல. இன்னொன்னு என்னன்னா கொண்டு வர முடியாது உள்ள இப்போ பெருசா. எனக்கு ஆச்சரியமா என்னன்னா நேத்தன் லைனுக்கு அவன் நினைச்ச அளவுக்கு நேத்தன் லைனோட இது வந்து டர்ன் இல்ல, பவுன்ஸ் தான் ஆக்சுவலா. நேத்தன் லைனும் அஸ்வினி நீ கம்பேர் பண்ணனா அவன் லென்த் 2 பேருக்கு லென்த் வித்தியாசம். இவன் ஷார்ட் ஆஃப் லென்த்லயே போடுவான். கரெக்ட். அஸ்வின் வந்து கொஞ்சம் ஓவர் த பிட்ச் கொடுத்து கூட பால டர்ன் பண்ணுவான். ஆனா நேத்தன் லைன் என்னன்னா பால பவுன்ஸ் பண்ணுவான். நேத்தன் லைனோட லென்த் டெலிவரி வந்து ரொம்ப லீத்தல். சுந்தர் எப்படி அவுட் ஆனான்னு பாத்தீங்க? சுந்தர் விக்கெட், சுந்தர் அவன் ஆக்சுவலா அது அந்த பவுன்ஸ் கரெக்டா அவன் வைக்கலாம்னு கிட்டத்தட்ட டபுள் மைண்டட். அவன் மேபி விட்டுருந்தா கூட அப்படின்ற மாதிரியே வச்சு வச்சா போலாமா பேக் ஃபுட் போலாமான்ற இதுல போயிடுச்சு. நேத்து ஆக்சுவலா ஜடேஜாவோட விக்கெட் வந்து அவன் விட்டுருக்கே தேவையில்ல. அது அந்த பர்ஃபெக்ட் அந்த ஸ்பின் விளையாட தெரியாதவன் ஒரு அவுட் ஆகும் பாரு. அந்த பேக் ஃபுட்ல வந்து பால் ஸ்கிட் ஆகுதுன்னு தெரியும், பால் ஸ்கிட் ஆகுதுன்னு தெரியும், பேக் ஃபுட்ல போயிட்டு நீ இப்ப டிஃபென்ஸ் ஆனா பரவாயில்ல, அதை வந்து மிடான்ல பஞ்ச் பண்றதே பார்க்கணும். மிடான்ல பஞ்ச் பண்ண பாரு நீ, என்ன அது அவன் என்ன பண்ணியிருந்தாலுமே விக்கெட் தான் வந்துருக்கும். அவன் பஞ்ச் பண்ணியிருந்தாலுமே பால் வந்து ஆக்சுவலா என்ன ஆகும்னா எகெயின்ஸ்ட் டர்ன் ஆடுறான்ல, கண்டிப்பா வந்து இந்த சைடு இருக்கிறவன் பிடிச்சிருக்கும், பால் எட்ஜ் ஆயிட்டு இருக்கும். இல்லைன்னா மேபி யாருக்கு தெரியும் லைனுக்கே கூட வந்திருந்தாலும் வந்துருக்கலாம். அவன் கொஞ்சம் நேற்று ஆடி இருக்கலாம் ஆக்சுவலா, அவன் விட்டானுங்க. எனக்கு கடுப்பு என்னன்னா 91 for 6 இருந்தது. பேட் கமின்ஸோட அனலைசிஸ் வந்து போட்டிருந்தானுங்க. நேற்று ஆடின எல்லாமே ஆஃப் சைட்ல தான் ஆடி இருக்கான், ஆஃப் சைட்ல தான் ஆடி இருக்கான். பால் போட்ட பால் எல்லாத்துக்கும் நேற்று வீசிட்டே வந்திருக்கான். இன்னைக்கு அதே பேட் கமின்ஸ் அதே மாதிரி ஷாட் தேர்ட் மேன்ல ஆடுறான், இது டீப் கவர்ஸ்ல ஆடுறான், ரைட்டா? ஃபீல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், நீட்டா 4 பால் 5 பால் டாட்டு, 6 பால் சிங்கிள், இல்லனா 6 பால் டாட்டு. அந்த 10 ஓவர் ஆனானுங்க லயனும் கமின்ஸ், 10 ஓவர் ஆனானுங்க. நீ பார்த்தனா அதுல கிட்டத்தட்ட 5 ஓவர்ல இந்த பக்கம் பும்ரா போட்டு கமின்ஸை நிறுத்திடுவான், லயன் வருவாப்புல. சிராஜ் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் கொடுப்பாரு, அடுத்து சிராஜோட 5 பாலையும் கமின்ஸ் ஆடுவான், ரைட்டா? இதுதான் ஆக்சுவலா வந்து எகைன் அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 6 விக்கெட்ஸ் இருந்த அந்த இன்டென்சிட்டி வந்து அதுக்கப்புறம் இல்ல, போயிடுச்சு. எஸ்பெஷலி கமின்ஸுக்கு போயிடுச்சு. அதுவும் போலான்லாம் ஒரு ஆளே இல்ல பேட்டிங்ல பொறுத்த வரைக்கும், இஸ் நாட் சோ ஸ்கில்டு. லயன் ஆல்சோ அவன் ஸ்கில்டே கிடையாது. பும்ரா வந்து அவனுக்கு நீ பாடி லெங்த் போட்டனா அவனுக்கு ஆடவே தெரியாது. அதான் சொல்றேன், ரைட்டா? இன்னொன்னாலுமே ஃபுல்லா ஸ்டிக்லயே டார்கெட் பண்ணாலே டெய்ல் எண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பால் விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் கவனிய, இன்னைக்கு பும்ரா வந்து ஆக்சுவலா டயர்ட் ஆயிட்டான்டா அவன். ஆமா ஆமா, அவன் எப்பன்னா அதுக்குதான் சண்டை வந்துச்சு. இல்ல ஆக்சுவலா பும்ராவோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேரியர் பார்த்தோம்னா ஒரு 5 ஓவர் 6 ஓவர் தொடர்ச்சியா ஸ்பெல் போட்டான்னா அவனுக்கு அவன் ஆக்சுவலா அந்த மேட்ச் இன்ஜுரி ஆயிடுவான், இல்லைன்னா வந்து உட்காந்துருவான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவான். நீ ஏர்லியரா நான் இதே குரூப்ல நம்ம பேசியிருக்கோம், பும்ராவோட ஆக்ஷன் வந்து அவனை இன்ஜுரி ப்ரோனா இருக்க சான்சஸ் இருக்கு, ரொம்ப நாள் ஆட முடியாது அப்படின்னு. அதை ஓவர் கம் பண்ணி அவனோட ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றான். இப்ப பாரு 10 ஓவர் 8 ஓவர் 10 ஓவர்லாம் போடுறான். இன்னைக்கு கமின்ஸுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஓவர் பயங்கரமா போட்டான், எல்லாமே ஹாஃப் ஓவர்லி லக்கி அனஃப் கமின்ஸ். அதே ஒரு 6th பால் பார்த்தோன்னா நல்ல லெங்த் பால் பழமா போட்டான்டா, டயர்ட் ஆயிட்டான் அவன். என்னதான் அந்த ஆக்ஷனே வந்து நீ அந்த ஃபாக்ஸ் கிரிக்கெட்டோட அந்த ஸ்பீட் அனாலிசிஸ் பாரு, ஒரு இது போட்டு வந்து
அந்த ஹீட் ட்ராக்கர் மாதிரி இருக்கும், ஸ்பீட் ட்ராக்கர். அவன் ஓடி வர்றது 19 கிலோமீட்டர்ஸ். பால வந்து அவன் ஸ்பின் பண்றான்ல, முன்னாடி இங்க விடுவான் பால. அந்த ரிஸ்ட்ல வந்து விடும்போது கிட்டத்தட்ட ஹீஸ் ஆடிங் சம்மர் ஐ திங்க் 60 கிலோமீட்டர்ஸ் அவன் ஆட் பண்றான். 73ல இருந்து தட் கோஸ் அப் டு 135. ஸோ அவனோட ஆக்ஷனையும் பேட் கமின்ஸோட ஆக்ஷனையும் கம்பேர் பண்ணாங்க. ஸோ பேட் கமின்ஸ் வந்து ஆர்ம் ஸ்விங் பண்றான்ல, ஸ்விங் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் ஆர்ம்ல வந்து ஸ்பீட் ஜென்ரேட் பண்றான். பும்ரா வந்து ரிஸ்ட்ல வந்து ஸ்பீட் ஜென்ரேட் பண்றான். அந்த எக்ஸ்ட்ரா 8 இன்ச்சஸ் முன்னாடி போகுதுல்ல, அங்க ஸ்பீட் ஜென்ரேட் பண்றான். அதுதான் வந்து பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அந்த ரிஸ்டோட எக்ஸ்டென்ஷன் ரிலீஸ் பாயிண்ட் வந்து 8 இன்ச்சஸ் முன்னாடி போறதுனால 8 to 12 இன்ச்சஸ் நினைக்கிறேன். அது ஆக்சுவல் ஆல்மோஸ்ட் ஒரு half a feet மேல முன்னாடி போகுது. அதுதான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. அவன் டயர்ட் ஆயிட்டான் இன்னைக்கு. ஆகாஷ் தீப் கொடுக்கல, சுந்தருக்கு ஒன்னு கொடுத்துருக்கலாம். சுந்தருக்கு மேபி பவுன்ஸ் ஆயிருக்கும், அவனுக்கு கொடுக்கல. தீப் கொடுத்தாங்க, தீப் வாங்க விடாங்க இன்னைக்கு. டீப் நல்லா போட்டான் இன்னைக்கு. அவன் தான் லாபுஷனுக்கு இன்னைக்கு எவ்வளவு அன்லக் அவன் சான்ஸ் கேட் பண்ணா விக்கெட் விழுல அவனுக்கு. நிதிஷ் ரெட்டி இன்னைக்கு அவ்வளவு யூஸ் பண்ண மாதிரி தெரியல. நிதிஷ் ரெட்டி போடல. ஆக்சுவலா ஆஸ்திரேலியாவோட பிரில்லியன்ஸ் பாரு, அவனை டிராவிஸ் ஹெட் வச்சிருக்கானுங்க ஆப்ஷனா. ஸ்டார்க்கு, கமின்ஸ், போலாண்ட் 3 பேஸ் வச்சிருக்கானுங்க. லயன் ஒருத்தன் இருக்கான். இது இல்லாம மிச்சல் மார்ஷ் ஒருத்தன் இருக்கான், நமக்கு நிதிஷ் ரெட்டி மாதிரி 5. இது இல்லாம ஹெட் வந்து போலிங் பண்றான். சொல்ல முடியாது. அது காலகாலமா அவனுங்க ஒரு ஆளை வச்சிருப்பானுங்க இதுக்காகவே. ஒரு பேட்டிங்ல ஒரு someone should bowl. சைமன் கேட்டிச் ஞாபகம் இருக்கா? சைமன் கேட்டிச், டேவிட் வார்னர் இருப்பான். அதுக்காகவே வச்சிருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்ப கிளார்க், அதுக்கப்புறம் கிளார்க் ஹேட்ரிக் எடுக்கல இந்தியா கூட. இந்தியாவோட 6 அது இத்தனைக்கு அது வந்து இந்த பால் 2 தடவை அதுக்கே. ஒரு சிட்னில ஒண்ணு, நம்ம ஊர்ல ஒண்ணு. அதுதான் அந்த 2004ல 2 முறை எடுத்திருப்பான் 6 விக்கெட். ஒன்னு சிட்னில வச்சு நம்ம ஸ்டீவ் பக்னர் சொருவி தள்ளுவாரு. இன்னொன்னு வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம 100 ரன் டிஃபெண்ட் பண்ணுவோம். பெங்களூர்ல 100 ரன் டிஃபெண்ட் பண்ணுவோம்ல. 100 ரன் தான் டார்கெட். ஆமா ஆமா. ஆஸ்திரேலியா 90ல ஆல் அவுட் ஆயிடுச்சு. மும்பைல அந்த சீரிஸ் இந்தியா லாஸ்ட் ஆக்சுவலா 2004. தெரியும், அது ஒயிட் வாஷ் ஆக வேண்டியது. அந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் ஏதோ தப்பிச்சிட்டோம். முரளி கார்த்தி. ஆமா ஆமா, முரளி கார்த்தி வச்சு சொருவி தள்ளுவாரு. அதுதான் ஆக்சுவலா டெபியூ சீரிஸ் நினைக்கிறேன் கிளார்க்கு. ஆமா, முதல் சீரிஸ் அதான் டெபியூ சீரிஸ் அவனுக்கு. ஆல்ஸ் ஸ்மித், லாபுஷேன் கூட போடுவானே, ஏன் அவனுக்கு என்ன இந்த சீரிஸ்ல முதல் மேட்ச்ல போடலையா? ஸ்பின் போட்டுட்டு இருந்தான். இப்ப மீடியம் பேஸ் போடுறான். இல்ல அவன் ரெண்டுமே போடுவான். நம்ம தான் வச்சது. இது பாத்தியா இன்னைக்கு அப்டேட் பாத்தியா? எல்லா மீடியாலயும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி this is going to be the last match or last series for Rohit. லாஸ்ட் மேட்ச் ஆர் லாஸ்ட் சீரிஸ். ஒருவேளை நாளைக்கு மேட்ச் வந்து போக்காம டிரா ஆச்சுனா போக வாய்ப்புகள் இருக்கு. மைட் பி. ஆமா, இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நிறைய டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம்டா. எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு இருக்கும் அவன் மேல. பட் இருந்தாலும் வந்து அப்ரப்டா கட் பண்ற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணல. என்னன்னா இந்த மேபி இப்போ அஸ்வின் போன மாதிரி போகணும்னு அவசியம். சம்டைம்ஸ் சொன்னா சம்டைம் கான்ட்ரோவர்சி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கேன். நீ 2011 ரெக்கார்ட் எடுத்து பாரு, 8-0 ஆக்சுவலா. கரெக்டா இல்லையா? 8-0 அந்த அளவுக்கு இவன் மிஸ்டேக் பண்ணல. இவன் பண்ணதுல பெரிய மிஸ்டேக் வந்து நியூசிலாந்து சீரிஸ் 3-0 தோத்ததுதான். அது 2-1 தோத்துருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. 3-0 தோத்ததுதான் எல்லாருக்குமே ஒரு மனசு வர. யாருமே தோத்தது பிரச்சனை இல்ல, அதுதான் கரெக்ட். ஏன்னா இங்கிலாந்துலயும் சரியில்லை, பேட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரியே இல்ல. ஒரு எல்லாம் ஒரு T20 இன்னிங்ஸ் ஆடுறானுங்க. பவுலிங்கும் பாத்தீங்கன்னா ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நிறைய அந்த இவனெல்லாம் செட்டில் ஆக விட்டது. ரச்சின் ரவீந்திராவெல்லாம் செட்டில் ஆக விட்டு தான் 3 மேட்ச் போச்சு நம்ம. அதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா நீ ஆஸ் எ செலக்டரா நீ இவன் பீரியட் யோசிச்சு பாரு. இதுக்கு அகர்கர் ஓட செலக்ஷன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்தோட செலக்ஷன் எடுத்து பாரு, 2011 வேர்ல்ட் கப் எடுத்து பாரு. அந்த கேப்டனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி டீம் எடுத்திருப்பான். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சிராஜ் அந்த இடத்துல ஷமி இருந்தான்னு வச்சுக்கோ. ஷமி வந்து கேம் அவேர்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பவுலர்.
இப்போ நீ நீ ஃபீல் செட் நான் நினைச்ச ஃபீல் செட் நீ கொடுக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்னா விக்கெட் போட ஆரம்பிச்சிருவான். அந்த ஸ்விங் எதிர்பார்க்கவே மாட்டான். இன்னைக்கு இவனோட விக்கெட் நினைக்கிறேன், அலெக்ஸ் கேரியோட விக்கெட் நினைக்கிறேன், அதே மாதிரி நேத்தி ஹெட்டோட விக்கெட் நினைக்கிறேன். ரெண்டுமே ஆக்சுவலா நேத்தி ஹெட்டோட விக்கெட் ஆக்சுவலா ரிவர்ஸ் ஸ்விங். கவுன்சியா நேத்தி ஹெட்டோட விக்கெட் அது வந்து ரிவர்ஸ் ஸ்விங். ஷைன் வந்து வெளியே ஆமா அது பார்த்தனா அது எனக்கு ரிவர்ஸ் ஸ்விங். பால் வந்து பிச் ஆயிட்டு உடனே வந்து ஸ்விங் ஆகாம அவுட் ஸ்விங் ஆகாம பால் இன் ஸ்விங் ஆயிடும். ஆமா இன்னைக்கு அலெக்ஸ் கேரியோட விக்கெட் நான் சரியா கவனிக்கல. இந்த அவேர்னஸ் வந்து சிராஜ்கிட்ட கிடையாது. ரோஹித் சர்மா எப்படின்னா ஃப்ரீடம் கொடுக்குற பிளேயர். அதாவது வந்து உன்னுடைய டேலண்ட்டை நீயே எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் வெளியே. ஒரு 11 பேர் இருக்காங்கன்னா நம்ம லோக்கல் கிரிக்கெட் மாதிரி இல்லைல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து ஒருத்தனுக்கும் ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க, ஒரு பவுலருக்கும் ஒரு அனலிஸ்ட் இருப்பாங்க. இப்போ சிம்பிள் ப்ரோ, குல்தீப் யாதவ் வந்துட்டு MS தோனி இருக்கிறப்ப வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தான். எங்க போனாலும் MS தோனி போனோடனே காலி. இல்ல ஏன் விராட் கோலி இருக்கும் போது அவன் தர்மசாலா மேட்ச்ல அவன் தான் ஜெயிச்சு கொடுத்தான். இப்பதானங்க அது நடுவுல அவன் ஃபார்ம் அவுட் ஆனா பாருங்க 2015. அதுதான் ஏன் ஃபார்ம் அவுட் ஆனா இந்த கேம் அவேர்னஸ் இல்ல அவன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். ரோஹித் சர்மாவு அவனோட பெஸ்ட் அவுட் புட் எப்போ வரும்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம் அவங்க கிட்ட இருக்கணும். மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா கேம் அவேர்னஸ் உண்டு, சூரியகுமார் யாதவுக்கு கேம் அவேர்னஸ் உண்டு, மலிங்கா ரைட்டா. நீ மலிங்காக்கு வந்து ஃபீல்ட் செட்டே தேவையில்ல, அவனுக்கு தேவை விக்கெட்டு, பாலை பைஸில் தடுக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதுக்கும் மீறி போனா வந்து லெக் சைட்ல ஸ்கொயர் லெக்ல ஒரு ஆளு, மிடான்ல ஒரு ஆளு, இந்த மாதிரி ஷார்ட் லெக்ல ஒரு ஆள் வச்சு ஷார்ட்ல கூட தேவையில்ல, அவன் பவுன்சிங் ஸ்லோ பவுன்ஸை தான் போடுவான். ஸோ இந்த மாதிரி கேம் அவனை சொல்ல ஆள் வந்து அவனுக்கு வந்து இந்தியால இல்ல. இப்போ இந்தியன் டீம்ல ஷமி இல்லாததுனாலதான் இவ்வளவு திணறான். ஷமி வந்துட்டு போன சீரீஸ்ல இருந்திருந்தா கூட ஓரளவு ஆகாஷ்தீப் பாருங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் ஆக்சுவலா. இந்த லிமிடெட் 2 மேட்ச் தான் விளையாண்டுருக்கான் ஆஸ்திரேலியால. எவ்வளவு அழகா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஷமியோட ப்ராப்பர் ரீப்ளேஸ்மென்ட் ஷமி ரீப்ளேஸ்மென்ட் அப்படியே அதுவான எக்ஸாக்ட்டா தெரியல. பட் ரூம் ஆவாங்க பொறுமையா இல்ல இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான். நான் ஏன் ஷமி ரீப்ளேஸ்மென்ட் சொல்லிட்டே இருக்கேன்னா, அவனோட லென்த்துமே ஷமி லென்த்தையுமே பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும். என்ன ஷமிக்கு நல்ல ஸ்கிட் ஆகும், சீம் பிரசன்டேஷன் பக்காவா இருக்கும். இவனுக்கு அது 2 இல்ல. டீம் பிரசன்டேஷன் இந்தியால போறானே புவனேஷ் இந்தியா வேர்ல்ட் லெவல்ல ஷமி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டீம் பிரசன்டேஷன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அவன் சீரியஸ்லி எல்லாரை விட பெஸ்ட் அப்படின்னா நமக்கு கிடைச்ச பெஸ்ட்னா ஸ்ரீசாந்த் தான். ஸ்ரீசாந்தோட அவுட் ஸ்விங்கர் இருக்கு, அப்பா ஐயோ அதெல்லாம் ஆர்ட். என்ன மாதிரி ஒரு அதுவும் அந்த கலீஸ்க்கு ஒரு பால் போடுவான் பாரு, ட்ரீம் டெலிவரி அது டெஸ்ட்ல அப்படி மூஞ்சில எகிரி கலீஸ் அந்த மாதிரி திணறடிச்சு நான் பார்த்ததே இல்லை யாருமே. அவனோட சொந்த கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஃபிளின்ட் ஆஃப் ஓவர்ல அவன் மட்டும் ஒரு கோலி கிட்ட விளையாண்டுருக்கணுங்க. எனக்கு அது பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இந்த இவன் ஏஐ சிமுலேஷன் இருந்ததுன்னா போட்டு அனுப்பிச்சு விடுங்க. அவனே கொஸ்டின் கேட்பான் அந்த இதுல டிஆர்பில, நீங்க கோலி கீழே விளையாண்டுருக்கலாம், உங்க அக்ரஷனுக்கும் அவரோட இதுக்கும் கரெக்டா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சூப்பரா வந்திருக்கும். அவன் ஆக்சுவலா கரெக்டா அப்போ அந்த டைம்ல இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணிடலாம். அவனுக்கு ஏத்த மாதிரி பிச்சஸ் அவனுக்கு அமையல. சவுத் ஆப்பிரிக்கால அமைஞ்சது இல்ல அவனுக்கு பிச்சஸ் பிரச்சனை இல்ல, அவனுக்கு ஏத்த மாதிரி கேப்டன் அமையல. அதுதான் கேப்டன் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லி தானே அப்போ. இப்ப ஆமா இல்ல அந்த டைம்ல யாருமே வந்துட்டு பெருசா அவனுக்கு ஏத்த மாதிரி கேப்டன் இல்லையே. இல்லங்க நம்ம என்ன நமக்கெல்லாம் ஜகீர் கான் மாதிரி ஒரு பவுலர் இருந்தா போதும், இதை மெயின்டைன் கண்டெயின் பண்ணா போதும். இங்கிலாந்து இந்தியா வரும்போது ரிவர்ஸ் வேணும். அதுதான் இந்த மாதிரி அக்ரெசிவா வந்துட்டு பவுண்டரி போனாலும் பரவாயில்ல விக்கெட் எடு, அது சொல்றதுக்கான அட்டாக் மோட் ஒரு ஆள் இல்ல. கரெக்ட் தான். ஆமா அந்த நான் ஒரு இது படிச்சேன் ரீசெண்டா கூட, நான் ஷேர் பண்ணேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தெரியல. டேல் ஸ்டெயின் வந்து மாஸ்டர் கிளாஸ் எடுத்திருப்பான் பாரு. இந்த மாதிரி வந்து எப்படி வந்து அனலிஸ்ட் ஒரு பவுலருக்கும் எப்படி வந்து அனலிஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும், அது பாரு. You have to consider the height of a batsman. சச்சின் வந்து ஒரு 5'7", 5'6", 5'7" வச்சுக்கேன். இப்போ இவன் வந்து பார்த்தோன்னா டிராவிட் வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் அவன் 5'10" இருப்பானா, 5'10", 5'10" இருப்பான், அதிகமா இருப்பான். ஆமா பிடி செலக்ஷன் பார்த்தா அவனும் டால் ஃபெல்லோ. இப்போ இந்த 3 பேரும் வந்து சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறாங்க. இல்ல இந்த 3 பேருக்கும் இந்தியால நீ வந்து போலிங் போடுறன்னா
சச்சினுக்கு போடுற அதே பவுன்சரை டிராவிடுக்கு போட்ட அப்படின்னா, டிராவிட் ஆடுற கட்டுக்கு ஃபீல்டரை வந்து எந்த ஆங்கிள் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப பாலை வந்து நீ செவுத்துல நேரா தூக்கி போடுறதுக்கும் சைட்ல தூக்கி போடுற, பிச் பண்ணி அடிக்கிற, இந்த மூணுத்துக்குமே வேரியபிளா ரிட்டர்ன் வரும்ல. இந்த வேரியபிள் ரிட்டர்ன் வந்து அனலைஸ் பண்ணுவாங்களாம். சோ சச்சினுக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிற கட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும், டிராவிடுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி அக்யூட்டா வைக்கணும், சச்சினுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வைக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த அனலிஸ்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்களாம். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இப்போ சிராஜ் இருக்கான்னா சிராஜ் கூட ஒரு அனலிஸ்ட் ஒர்க் பண்றான், பும்ரா இருக்கானா பும்ரா கூட ஒரு ஆள் ஒர்க் பண்றான். இப்படிதான் ஆக்சுவலா கோலியை கிராக் பண்ணிருக்கானுங்க. கோலியோட ஸ்கோரிங் ஷாட்ஸ் என்ன, அவனோட வேகன் வீல் ஒரு 50 மேட்ச், லாஸ்ட் 50 மேட்சுக்கு நீ வேகன் வீல் எடுத்தனா எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிருப்பான் அப்படின்னு எடுக்கிறாங்க. அந்த லெங்க்த்ல அவன் ட்ரிகர் மூமெண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வருது? சுந்தர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் ஒன்னு, அதே நேரத்துல நம்ம ஆள் வந்துட்டு ஆஸ்திரேலியால அது என்னமோ தெரியலங்க, நம்ம அவன் ரஞ்சி ரெக்கார்ட் ஆகட்டும், நம்ம அந்த ரெக்கார்ட் எல்லாம் பேட்டிங்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா இவன் விளையாடுறத பார்த்தா அந்த ரெக்கார்டுக்கு ஏத்த மாதிரி இல்ல அது. அவன் அதான் அவன் ஆன் தி ரைஸ் பிளேயர், நல்லா ஆடுவானுங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா சொல்லி வாய வச்சு கெடுத்து விட்டுற போறோம் நம்ம குரூப்ல சொன்னாலே அந்த மாதிரி ஆயிட போகுதுன்ட்டு. போன வருஷம் ஐ திங்க் எப்படா 2021 நினைக்கிறேன்டா, நானே இவனும் பந்த பத்தி பெருமையா பேசணும், அவ்வளவுதான். ஒரு ஆக்சிடென்ட், டேய் அவன் லைஃபே போயிருக்கும்டா. ஆமா, ஜஸ்ட் மிஸ். ஏதோ நடுவுல நம்ம திட்டி இருப்போம் 1-2 தடவை, அந்த திட்டினதுதான் அவனை காப்பாத்தி விட்டுருக்கேன் அவனா வந்து. ஐ திங்க் இப்படிதான்டா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பத்தி பேசணும், அவன் இன்னை வரையும் உள்ளே வரல. ஆமா, அவன் என்னடா அவன் கேரியர்ல மொத்தம் ஆல்மோஸ்ட் என்ன 50 விக்கெட் எடுத்துருப்பானடா அவன். வந்து போயிட்டு இருக்கான், ஆஷஸ் செலக்ட் ஆயிருக்கான், வேர்ல்ட் கப்புக்கு வருவான். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஷார்ட் கேரியர்லாம் ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டான் பாரு. ஆமா ஆமா, அதுவும் ஃபைனல்ல ஒரு வேற போட்டு. கரெக்ட். சில பேர் ஆடுறானுங்க 20 வருஷமா. அப்ப ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு பும்ராவோட பெரிய ஆளான்னு கேக்குறாரு ப்ரோ, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல டெபியூ ஆனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரே டைம்ல டெபியூ ஆனாங்க. பும்ரா கொஞ்சம் லேட்டா தான் டெஸ்ட்க்கு வந்தான். நான் ஒரு இது போணும்னு நினைச்சேன் நேத்தி, ஒரு ஒரு முக்கியமான டே, நான் போட்ட யாருமே கவனிக்கல. நேத்தி ஆப்கானிஸ்தான் வந்து 452 for 2 ஒரு நாள் ஃபுல்லா விக்கெட்டே விழல. 2009க்கு அப்புறம் கடந்த 19க்கு அப்புறம் கடந்த 5 வருஷத்துல விக்கெட்டே விழாத ஒரு டே நேத்தி தான். அண்ட் இதுதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ஃபார் ஜிம்பாப்வே. அது எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுக்கார ரெடி பண்ண பிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அது இவனுங்க 2 பேருமே டெஸ்ட்டுக்கு புதுசு இல்ல, சோ ஜாலியா விளையாடுங்க கொஞ்ச நாளைக்கு, பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஜிம்பாப்வே வந்து டெஸ்ட்டுக்கு புதுசுன்ட்டா, ஜிம்பாப்வே லெகசி டீம். பிளேயர்ஸ் நம்ம இவன் தான் ஆடிட்டு இருக்கான். இல்லங்க, ரெகுலர் இல்ல, கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் அதுவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இது பாத்தியா இன்னைக்கு இந்த மேட்ச் பாத்தீங்களா, சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்? அதான் அது ஒரு பயங்கர பயங்கர கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. என்னன்னா அவனோட டெபியூ வந்து பாத்தோம்னா 2017ல. கரெக்ட், 2017ல. அதுக்கு பிறகு அவன் வந்து வெறும் கவுண்டி மட்டும் தான் ஆடி இருக்கான். சோ இந்த 7 வருஷத்துல அவன் டெபியூ அப்போ ஸ்ட்ரெயின் பார்த்துட்டு நம்பர் 1 பால் சொன்னான். யுஏஇ சீரீஸ்ல எல்லாம் போனாலே 10 விக்கெட் எடுத்து கொடுப்பான் இவனு, யாசிர் ஷா, 2 பேரும் அப்படியே பிரிச்சுப்பானுங்க, உனக்கு 5 எனக்கு. கரெக்ட். யாசிர் ஷா என்ன தெரியல, ஆக்சுவலா யாசிர் ஷா ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணலையாம போயிட்டான், ஏனே தெரியல. நல்ல ஸ்பின்னர் அவன், போயிட்டான். நிறைய பேர் வந்து இவனை தான் அக்யூஸ் பண்றாங்க, மிஸ்பா தான் அக்யூஸ் பண்ணு, மிஸ்பா அண்ட் யூனிஸ் கான், ஒகார் யூனிஸ் வந்து கோச்சா இருந்தான் இல்லையா. சோ வந்து மிஸ்பா வந்து கேப்டனா இருந்தான், அதுக்கப்புறம் மிஸ்பாவும் செலக்டர் ஆனான்னு நினைக்கிறேன். அவன் நிறைய சர்க்குலேஷன்ல போயிட்டு இந்த 7 வருஷத்துல 26 டெஸ்ட் ஆடி இருக்கான் அவன் இன்னைக்கு சேர்த்து. இதுக்கு இடையில அவன் உள்ள என்ட்ரி ஆகும்போது 27ல வந்தான் உள்ள.
ஆல்மோஸ்ட் ஒரு 50 மேட்சா தான் ஆடி இருக்கணும் அவன். நீ பாரு அவனுங்களோட கீ பவுலர்ஸ் எல்லாம் பாரு. நசீம் ஷா, ஷைன் ஷா அஃப்ரிடி போறான். அவனும் போய் யங் ஃபெல்லோ, வேற யாருமே கிடையாது. அவன் இந்த ஹசன் அலி எல்லாம் வந்து, ஹசன் அலியை பத்தி கேட்டா ஸ்ரீகாந்த் காரிகாரி துப்புவாப்ல. ஆமா, ரன் கொடுக்கறதுன்னு ஒருத்தன் வரக்காண்டா அப்படின்ட்டு. அவன் இன்ஜுரியால போச்சுங்க. அந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வச்சு செஞ்சிருந்தானே ஒரு லிமிட்டட் ஓவர்ஸ்க்கு ஓகேடா. பட் டெஸ்ட்க்குலாம் என்ன பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பெருசா தெரியல. நான் லிமிட் ஓவர் தான் பேசுறேன். டெஸ்ட்க்கு நான் ஆக்சுவலி நல்ல பவுலர் இவன். ஆக்சுவலா நல்ல பவுலர். ஏன் வந்து எடுக்கவே இல்ல அப்பாஸ்? நல்ல டேலண்ட். இன்னைக்கே பாரு ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மி டார்கெட் நல்லா போட்டுறாங்க அவன். குராம் ஷெஷாத், யாரு? இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, லாஸ்ட் சீரீஸ்ல இங்கிலாண்ட ஜெயிச்சு கொடுத்தானுங்கல்ல, அவன் பேர் என்ன? அந்த ஸ்பின்னர் தானே, 2 பேர் இருப்பானுங்களே அந்த மீஸ். அவன் பேரு அவன் பேர் நல்ல பேரு. அவன் பேர் என்ன தெரியல ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. செலிப்ரேட் பண்ணுவானுங்க. தொடே சொல்றான். அவனை இந்த ஸ்பாட்ல எடுக்கவே இல்லை போல இருக்கு அவன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இவனுங்க ஃபாஸ்ட் பவுலர் தான் எய்ம் பண்றானுங்க. ஏன் கேசவ் மகாராஜ் கூட தான் இல்ல. கேசவ் மகாராஜ் இல்லையா? இல்லையே, ஸ்பின்னரே கிடையாது இந்த. இல்ல மேபி பேஸ் அட்டாக்ன்றதுனால இருந்திருக்கலாம். பட் இதுல எப்படி நாலுமே பேஸ் பவுலர் தான். இந்த பிட்ச் பரவாயில்லை. பவுமா பரவாயில்ல பாரு, கன்சிஸ்டன்ட்டா டீமை வந்து அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போறான் அவன். சரி ப்ரோ, இருங்க அடுத்த லிங்க் அனுப்புறேன். இதை முடிச்சிருவோமா? என்னாச்சு, எக்ஸ்பைர் ஆயிடுச்சா? முடிய போகுதா? இது 40 என்கிட்ட ஃப்ரீ டீம்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரோஹித் சர்மாக்கு ஒரு ட்ரிபியூட்டை போட்டு முடிப்போம். அப்படியே முடிச்சிடலாமா? போதுமா?